புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக நாள்பட்ட சளி தொந்தரவு, ஆஸ்துமா தொந்தரவு, அடுக்கு தும்மல், சைனசிட்டிஸ் இது சார்ந்த உங்களுடைய கேள்விகளை இன்றைய டாக்டர் ஆன் கால்ல நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த நாள்பட்ட சளி அப்படின்னும் போது இந்த சளி தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கு. உடல்ல இந்த சளி அப்படிங்கிறது அப்பப்போ வர்றது சரியா இருக்குமா, இல்லை ஏன் அது உடல்ல தங்கிக்கிட்டே இருக்கு டாக்டர்? ஓகே, எல்லாருக்குமே இயல்பாகவே எல்லாருக்குமே சளி பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே சந்திச்சிருப்போம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயதானவங்களை வரைக்கும் இந்த சளி பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படும். அதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அந்த சளி பிடிச்சிருக்கு, ஒரு நபருக்கு சளி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது இயல்பாகவே இயற்கையாகவே ஒரு 7லேருந்து 10 நாட்களுக்குள்ளே அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சரியாயிடணும். அப்போது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு ஆற்றல் நல்லா இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த விதமான மருந்து மாத்திரைகளை எடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு 60 வயசு 70 வயசு வரைக்கும் இது வரைக்கும் நான் வாழ்நாட்களே எந்த விதமான மருந்துகளும் எடுக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் சளி கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அவங்க கரெக்டான உணவு முறைகளையும் வாழ்க்கை முறைகளும் கவனம் செலுத்தினதுனால அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் நல்லா இருந்துச்சு. அதனால் இயற்கையாகவே அவங்களுக்கு ஒரு 5லேருந்து 7 நாட்களுக்குள்ளே கம்ப்ளீட்டாக சரியாயிடும். அந்த பிரச்சனையே அவங்களுக்கு இருக்காது. நோய் எதிர்ப்பு ஆற்றல் யாருக்கெல்லாம் குறைவாக இருக்கோ அவங்களுக்கு நாள்பட்ட சளி பிரச்சனைகளாக மாற ஆரம்பிச்சிடும். அடுத்த கட்டம், நம்ம நோயோட அறிகுறிகளுக்கு மட்டும் மருந்துகள் எடுக்கிறதுனாலையும் அந்த நோயோட தன்மை உடம்புல இருந்து அதுவும் நாள்பட்ட பிரச்சனைகளாக மாற ஆரம்பிக்குது. இன்றைய காலகட்டத்தில் நாம் எடுக்கக்கூடிய உணவுகளில் நிறைய ரசாயனம் கலந்த விளைச்சல் இருக்கிறதுனாலையும் நம்ம உடம்புக்கு எதிர்மறையான உணவுகள் எடுக்கிறதுனாலையும் நோய் எதிர்ப்பாற்றல் குறைவாக இருக்குது. உடல் உழைப்பு நம்ம அந்த அளவுக்கு கொடுக்காமல் இருக்கிறதுனாலையும் நமக்கு நோய் எதிர்ப்பாற்றல் குறைவாக இருக்கிறதுனால நாள்பட்ட சளி பிரச்சனையாக மாற ஆரம்பிக்குது. சளி பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு உடம்புல ஏற்படுறது நார்மலான ஒரு விஷயம். ஆனால் ஒரு 5லேருந்து 7 நாட்கள் 10 நாட்களுக்குள்ளே முழுமையாக குணமாயிடணும் அப்படின்னா நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. அதுவே நாள்பட்ட சளி பிரச்சனையாக மாற ஆரம்பிக்குது. நுரையீரல் வரைக்கும் பாதிப்பு ஏற்பட்டு வீசிங் மாதிரி வர ஆரம்பிக்குது அப்படின்னும் போது தான் நமக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. அடுத்த கட்டம் நாம் செய்யக்கூடிய தவறுகள்னாலையும் அது நமக்கு அது நோயோட தன்மையை நாமளே உடம்புல வளர்த்துக்கிறோம். அதுவும் முக்கிய காரணமாக இருக்குது. அடுத்த கட்டம், நம்ம உடம்புக்கு ஒவ்வாத ஒரு உணவுகளை தான் நம்ம எடுத்துக்கிறோமே. நம்மளுடைய சமையல் அறையிலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா மருத்துவமும் இருக்குது, நம்ம அதை டோட்டலாக மறந்துட்டோம். ஸோ அதனாலையும் நமக்கு உடம்புக்கு அந்த நோயை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தன்மை குறைய ஆரம்பிச்சிருது. உடம்புக்கு ஒவ்வாத ஒரு பொருட்கள், ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ண பொருட்கள், நிறைய ரசாயனம் கலந்த உணவுகள் இதெல்லாம் எடுக்கிறதுனாலையும் நமக்கு நோய் எதிர்ப்பாற்றல் குறையுது. சளி பிரச்சனைகள் மட்டும் கிடையாது, அனைத்து விதமான நோய்களையும் எதிர்த்து போராடுவதற்கு நம்ம நோய் எதிர்ப்பு ஆற்றலை நம்ம வளர்க்குறது நல்ல விஷயமா இருக்கும். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? கவிதாங்க பேரு. எந்த ஊர்ல இருந்துமா? இங்க சென்னையில இருந்து பேசுறாங்க. சரி, யாருக்கா கேக்குறீங்க? எங்க பொண்ணுக்கு தாங்க கவிதா. தும்மல் அடுத்து தும்மல் நிறைய வந்துட்டே இருக்கு. அது ஒரு 3 வருஷமா வந்துட்டே இருக்குது. என்ன வயதாகுதுமா பொண்ணுக்கு? வயது 37. சரி, தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, குழந்தை இல்ல. சரிங்கம்மா. தும்மல் வந்துகிட்டே இருக்கு, நிக்காம தும்மல் வந்துகிட்டே இருக்குது. அதனால கன்சீவ் ஆனா எப்படி இருக்கும்? தும்மல் நிக்க மாட்டேங்குது, எதனாலங்க அப்படின்னு தெரியல. சரிம்மா, கொஞ்சம் பார்த்து கேளுங்க. ஓகேம்மா, நான் சொல்றேன், கவனிங்க. அதாவது அடுக்கு தும்மல் ஏன் ஏற்படுது? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம உடம்புலேயே நோய் எதிர்ப்பு ஆற்றல் இருக்கும். அதை தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் திறன் இருக்குது. இந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறையும் பொழுது தான் நாள்பட்ட சளி பிரச்சனைகளாக மாற ஆரம்பிக்குது. இந்த தும்மல் அப்படிங்கிறது எதனால் ஏற்படுதுன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றல் என்ன செய்யுதுன்னா ஏதோ ஒரு வகையில் அந்த கிருமி தாக்கத்தை வெளியேற்றும். மூக்கிலேருந்து நீர் மாடி வடியறது,
அடுக்கு தும்மல் இருக்கிறது, இருமல் இருக்கிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிறத வெளியேற்றக்கூடிய ஒரு செயல்பாடு. அது இயற்கையாகவே நடந்துக்கிட்டே இருக்குது. நாம் என்ன தவறு செய்கிறோம் அப்படின்னா, மூக்கிலேருந்து நீர் வடிகிறதுக்கான அந்த பிரச்சனையை நிப்பாட்டுறதுக்கு மருந்து எடுத்துக்கிறோம், காஃப் சிரப் எடுக்கிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த நோய் எதிர்ப்பாற்றல் வந்து இன்னும் குறைஞ்சி அந்த கிருமி தாக்கமும் உடம்புக்குள்ளேயே இருக்கிறதுனாலேயே நமக்கு இது பிரச்சனைகள் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷமாக மாற ஆரம்பிக்குது. இது தலைப்பகுதிகளில் நீர் கோர்த்து இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை. சித்த மருத்துவத்தில் நீர்க்கோவை நோய், பீனிச நோய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு 3 மாதத்தில் நம்மளுடைய மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்கும்பொழுது கட்டாயம் சரி பண்ணிக்கலாம். இப்போ அவங்களுக்கு கன்சீவ் ஆகும்போது இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் ரொம்ப அடிக்கடி தும்மல் இருந்துகிட்டே இருக்கும் பட்சத்தில் அந்த ஃபோர்ஸ்னால அவங்களுக்கு வயிறு வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது டிஸ்டர்பன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுடைய 3 மந்த்ஸில் நம்மளுடைய மருத்துவமனையில் சரி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அவங்களுக்கு திருநீற்று பச்சிலை கஷாயம் 30 ml தேனில் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் கொடுத்துட்டே வாங்க. ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணியில் நம்ம வேதி பிடிக்கணும். பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டு நல்லா வேதி பிடிக்க சொல்லுங்கள். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனைக்கும் நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால். சொல்லுங்கம்மா. அம்மா எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? சரி, யாருக்கா கேட்குறீங்க? நீங்கள் டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் பேசுங்க. யாருக்கா கேட்குறீங்க இந்த கேள்வி? தொடர்ந்து பேசலாம். நீங்கள் பேசுறது கேட்குது. யாருக்கா கேட்குறீங்க இந்த கேள்வி? ஹலோ, கேட்குதுமா, தொடர்ந்து பேசுங்க. யாருக்கா கேட்குறீங்க இந்த கேள்வி? எங்க அக்காவுக்காக கேட்கணும் மேடம். என்ன வயதாகுதுமா? அவங்களுக்கு 34 ஆகுது மேடம். சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. எங்க அக்காவுக்கு வந்து ஆஸ்துமா இருக்கு மேடம். சரிங்கம்மா. இழுத்து மூச்சே விட முடியல அவங்கனால. சரி. சுத்தமா மூச்சு விட முடியல. நாங்க வெளியில எங்கெங்கயோ நிறைய இடத்துல காமிச்சிருக்கோம். சரிங்கம்மா. ஆனா அப்போதைக்கு சரியாகுது, அதுக்கப்புறம் மாட்டியா வந்துருது மறுபடியும். சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் இந்த ஆஸ்துமாக்கு நம்ம மூலிகை மருந்துகள்லேயே 3லிருந்து 6 மாத கால மருந்து எடுத்துக்கிட்டாலே நம்ம முழுமையான தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். நம்ம 4 தலைமுறைகளாக இந்த ஆஸ்துமா நோய்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை கஷாயங்கள் தொடர்ச்சியாக 3லிருந்து 6 மாத காலம் எடுத்தாலே கம்ப்ளீட்டாக இந்த நோயிலிருந்து மீண்டு வெளியில் வந்துடலாம். பல வருஷமாக நுரையீரலில் சளி தங்கி இருக்கும். அது எல்லாமே கரைச்சி வெளியில் கொண்டு வர அளவுக்கு மூலிகை மருந்துகள் இருக்குது. சித்த மருத்துவத்தில் இந்த ஆஸ்துமாவுக்கு முதல் காரணம் கபம் தான். கபம் அல்லாது காச சுவாசம் காணாது. ஆஸ்துமாவை காச சுவாசம் அப்படிங்கிற பெயரில் அழைப்போம். ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். அந்த கபத்தை, கோழையை வெளியேற்றக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கிட்டாலே இதை சரி பண்ண முடியும். கிருமி தாக்கம் தான் முக்கியமான ஒரு காரணம். கிருமி தாக்கத்தை முற்றிலும் அழிக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த மருந்துகள் கொண்டு, காயக்கல்ப மூலிகைகள் கொண்டு இதை சரி செய்ய முடியும். நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கலாம். திப்பிலி ரசாயனம்ன்றது 2 கிராம் டெய்லி காலையிலும் நைட்டும் சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கிட்டே வாங்க. நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் இந்த ஆஸ்துமாக்கு மூலிகை மருந்துகளில் 6 மாதம் சிகிச்சை எடுங்க, கட்டாயம் சரி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க, யாருக்காக இந்த கேள்வி கேட்குறீங்க? வணக்கம், தொடர்ந்து பேசலாம். இணைந்திருக்கீங்க நிகழ்ச்சியில், தொடர்ந்து பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான். உங்கள் வயது என்ன சார்? 77. ஓகே, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம். உங்கள் கேள்வியை கேளுங்க. சொல்லுங்க. 77 ஏஜ்மா. என்ன சார்? சார் உங்கள் கேள்வி என்ன தெளிவாக இல்லை, இன்னொரு வாட்டி கேளுங்க. அதாவது ஒரு மாசத்துக்கு வந்து திடீர்னு செஸ்ட் பெயின் வந்து 2 மணிக்கு. சரிங்க. 1/2 மணி நேரம் இருந்திருக்கு. சரிங்க. ஒரு டம்ளர் தண்ணி 2 டம்ளர் தண்ணி குடிச்சோம்னா சரியாயிடுது. சரிங்க. மறுநாள் இப்போ இசிஜி எல்லாம் எடுத்து பார்த்தா எல்லாம் நார்மல் தான் வந்திருக்கு. ஓகே. இது என்ன ஆக்சுவலாக கேஸ்ட்ரிக் அதெல்லாம் என்னன்னு? ஓகே. அதாவது செஸ்ட் பெயின் அப்படின்னு பார்க்கும்பொழுது கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அப்புறம் இருதயத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஒரு முறை முழுதாக உங்களுக்கு உடல் பரிசோதனை செஞ்சுக்கோங்க. இசிஜி எடுக்கணும், எக்கோ டெஸ்ட் எடுக்கணும், கொலஸ்ட்ரால், லிப்பிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற டெஸ்ட் பார்க்கணும். அதில் குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ பேசிக்காக இந்த 3 டெஸ்ட்டும் கம்பல்சரியாக எடுத்து பார்க்கணும். ஸோ உங்களுக்கு செஸ்ட் பெயின் வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் உடனடியாக
மருத்துவமனைக்கு அணுகிறது நல்ல விஷயம். இப்போ நைட் டைம் எனி டைமில் உங்களுக்கு பெயின் வந்தாலும் சரி, இரவு நேரத்தில் பெயின் வந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் போய்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறது தவறான ஒரு விஷயம். நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு உடனடியாக நீங்கள் போகணும். அது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமா இல்லை செஸ்ட் பெயினா அப்படிங்கிறத டாக்டர் பார்த்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் வீட்டில் தண்ணீர் குடித்தேன், சுடுதண்ணி குடித்தேன், நிறைய பேர் வந்து ஜெலுசில் குடித்தேன், இந்த மாதிரி சிரப் ஏதாவது குடித்தேன், ஏப்பம் வந்துச்சு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. செஸ்ட் பெயின் வரும்போது நிறைய காரணங்கள் வந்து இருக்குது. ஸோ உடனடியாக மருத்துவர் அணுகி உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னால வந்ததா இல்லை ஹார்ட்டில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதற்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கிறது அவசியம். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் டாக்டர், சிந்து பேசுறேங்க, திருப்பூர்ல இருந்து. சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயது என்னம்மா? 29 ஆகுதுங்க. சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கள். எனக்கு அடிக்கடி கோல்ட் ஆகுதுங்க. சரிம்மா. லைட்டா டஸ்ட் பட்டாலும் அலர்ஜி ஆயிரும். சரி. தொடர்ந்து பாத்தீங்கன்னா 10-15 வாட்டி தும்மல் வரும். சரிங்கம்மா. அதனால பாத்தீங்கன்னா கண்ணெரிச்சல், தலைபாரம். சரி, சொல்லுங்க. ஓகே, சரிம்மா. அதாவது இது கவலைப்பட வேண்டாமா, 3 மாசத்துல சரி பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த சைனசைட்டிஸ் அப்படிங்கிற பிரச்சனைக்கு 3 மாதத்தில் நம்ம தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். உள்புற சிகிச்சைகள், அதாவது உள்ளுக்கு மூலிகை மருந்துகள் மற்றும் வெளிப்புற சிகிச்சைகள், இது ரெண்டுமே சேர்த்து கொடுக்குறோம். இந்த சைனசைட்டிஸ்க்கு சிறப்பாக நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெரப்பி ஒரு 8 to 10 முறை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கட்டாயம் சரி பண்ணிக்கலாம். சிறப்பான ஒரு மூலிகை தைலத்தை நேசல் ட்ராப்ஸ் மாதிரி கொடுத்து நம்மளுடைய முகப்பகுதிகளில், தலைப்பகுதிகளில் வர்ம புள்ளிகள் இருக்குது. ஸோ அங்கே அழுத்தம் கொடுக்கறதுனால சைனசைட்டிஸில் இருக்கக்கூடிய அந்த நீர்கள் எல்லாமே, அந்த சளிகள் எல்லாமே எளிதில் வெளியேற ஆரம்பிக்கும். மூலிகை மருந்துகள் எடுக்க எடுக்க கிருமி தாக்கம் முற்றிலும் குணமாக ஆரம்பிச்சிடும். ஸோ தொடர்ச்சியாக ஒரு 3 to 6 months ஃபாலோ பண்ணால் கட்டாயம் சரி பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை உங்கள் ஊர்லேயே இருக்குது. நீங்கள் நேரில் போய் பாருங்கள், கட்டாயம் இதற்கு தீர்வுகள் இருக்குது. திரிகடுகு மாத்திரை காலையில் 2, நைட்டு 2 சாப்பிட்ட பிறகு எடுத்துகிட்டே வாங்க. வாரத்தில் 2 நாட்கள் வேது பிடிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு உமா. எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்கம்மா? நான் வந்து பெருங்களத்தூர்ல இருந்து பேசுறேன் டாக்டர். சரி, யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்காக தான் கேக்குறேன். உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். எனக்கு வந்து 50 வயது ஆகுது. சரிங்கம்மா. எனக்கு அடிக்கடி தும்பல் வருது. சரிங்க. மூக்கால அப்படியே தண்ணி கொட்டுது. சரி. மூக்கு அடைச்சிக்குது, மூக்கு சிந்தனும் போது மூக்கு அடைச்சிக்குது டாக்டர். சரிம்மா, இதுதான் ப்ராப்ளம் இருக்கு. சரிம்மா, நான் தூக்கம் சொல்றேன். இருக்க மாட்டேங்குது டாக்டர். தூக்கம் வரல. சரி. ஆமா டாக்டர். இது எல்லாமே தலையில வந்து உங்களுக்கு நீர் கோர்த்து இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை. இப்போ இதற்கு நான் சொல்லக்கூடிய வழிமுறைகள் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சரியாயிடும். ஆடாதோட இலைகள் கிடைக்கும், துளசி இலை, நொச்சி இலை, தும்ப இலை, வேப்ப இலை, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கோங்க. 3 டம்ளர் தண்ணி ஊத்துங்க. 1 டம்ளர் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. ஃபில்டர் பண்ணி 1 சிட்டிகை மஞ்சத்தூள், 1 சிட்டிகை மிளகுத்தூள், 2 தேக்கரண்டி தேன், இதை கலந்து சாப்பிட்ட பிறகு குடிச்சிட்டே வாங்க. தொடர்ச்சியாக ஒரு 2 மாதம் வரைக்கும் குடிங்க. வாரத்தில் 2 நாட்கள் மஞ்சள் தூள் மட்டும் போட்டு நல்லா வேது பிடிங்க. சுக்கை வந்து சந்தன மாதிரி இழைச்சி நெத்தி பகுதிகளில், மூக்கு தண்டுவடத்தோட 2 பக்கம் அந்த கன்னத்தில், இது எல்லாமே போட்டு நல்லா காஞ்ச பிறகு நல்லா வெந்நீர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிடும். அதற்கப்புறமும் உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்குன்னா நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஊரப்பாக்கம்லேயும் நம்மளுடைய இன்னொரு பிரான்ச் இருக்குது, டி நகர் ஹபீபுல்லா ரோட்லேயும் நம்மளுடைய இன்னொரு மருத்துவமனை இருக்குது. ஸோ இதை தாண்டி இந்தியாவில் 6 மாநிலங்களில் இருக்குது, 95க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இருக்குது. ஸோ நீங்கள் நியர்பை பிரான்ச்சில் போய் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், என் பேர் பார்வதி. எந்த ஊர்ல இருந்துமா? நான் சிவகாசியில இருந்து பேசுறேன் மேடம். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எங்க அம்மாக்காக மேடம். அம்மாவோட வயது என்னம்மா? அம்மாக்கு 52 வயசு ஆகுது மேடம். சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க. அம்மாக்கு முட்டி ரொம்ப வலிக்குதுன்னு அப்பப்போ சொல்லிட்டே இருக்காங்க மேடம். சரிங்கம்மா. அந்த முட்டியில இருந்து கால் பகுதி அடி பாதம் வரையும் ரொம்ப வலிக்குது அப்படின்றாங்க. சரியா நடக்க முடிய மாட்டேங்குது. ஓகேம்மா. காலையில தூங்கி எந்திரிச்சாங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் கூட இருக்கணும், கூட இருந்தாதான் அவங்க எந்திரிச்சு நடக்கிற மாதிரி இருக்கு மேடம். சரிங்கம்மா. ஒரு காலில் மட்டும் இருக்குங்களா? 2 கால்லையுமே வலிக்குது மேடம். 2 கால்லையுமே வலிக்குது. சரிம்மா. உங்களுக்கு சாரணை வேர் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது கஷாயம் மாதிரி பண்ணி 30 ml
தொடர்ச்சியாக ஒரு 15 நாட்கள் கொடுங்க. வலிகள் நல்லா குறையும். மூட்டுகளில் வாத நீர் இருந்துச்சுன்னா வெளியேற ஆரம்பிக்கும். வெளிப்பிரயோகமாக பிண்ட தைலம் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது லேசாக சூடு பண்ணி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு முட்டிலிருந்து கால் பாதம் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 1 ஹவருக்கு அப்புறமா வெந்நீர் வச்சு நல்லா ஒத்தரம் கொடுங்க. ஸோ இதில் பெயின் நல்லா குறையும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பஞ்சகர்மா சிகிச்சைகளும் உள்ளுக்கு மூலிகை மருந்துகளும் கொடுக்குறோம். அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்ம மூலிகை மருந்துகள்லையும் பஞ்சகர்மா சிகிச்சையிலும் நிரந்தரமான தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். ஆப்ரேஷன் இல்லாமலே நம்ம சரி பண்ணியிருக்கோம். இயல்பாக அவங்க நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. எந்தவித வலிகள் இல்லாமல் அவங்களால இருக்க முடியும். ஸோ நம்மளுடைய மருத்துவமனைக்கும் நேரில் அந்த சிகிச்சை எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கலைங்க. எந்த ஊர்லேருந்துமா? நான் ஆம்பூர்லேருந்து கால் பண்ணியிருக்கேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். எனக்கு 25 வயசு ஆகுது மேடம். சரிங்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். எனக்கு 25 வயசு ஆகுது. சரிங்கம்மா. கையில எல்லாம் கொப்பளமா ஸ்டார்ட் ஆச்சு. அது பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா ரவுண்டா பெருசா ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரிங்கம்மா. அது அரிப்பு ஜாஸ்தியா இருக்கு. சொரிஞ்சா பவுடர் மாதிரி உதிருது அப்படியே. சரி. அதுக்கு போய் மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி போட்டா அந்த அரிப்பு மட்டும்தான் கம்மியாகுது. பட் ஆனா அது இது போகவே இல்லை. உடம்பு ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிருச்சு. சரிம்மா. அம்மா, நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை ஆம்பூரில் இருக்குது. அங்கே நேரில் போய் பாருங்கள். தோல் பிரச்சனைகள், நாள்பட்ட தோல் பிரச்சனைகளுக்கு நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நம்ம 4 தலைமுறைகளாக மூலிகை மருந்துகளை சரி பண்ணிகிட்ருக்கோம். கோலான் ஹைட்ரோதெரப்பி மற்றும் நீராவி குளியல் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கணும். அதுக்கடுத்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் தொடர்ச்சியாக 3லிருந்து 6 மாத காலம் எடுக்கணும். கண்டிப்பாக இதை சரி பண்ணிக்கலாம். இப்பொழுதைக்கு வேப்ப இலை, வில்வம் இலை, வசம்பு, கொஞ்சமாக மஞ்சள், இது 4ஐயும் நல்லா பவுட்ரு மாதிரி பண்ணிக்கோங்க. காலையில் சாப்பிட்ட பிறகு ஒரு 3 கிராம் வெந்நீரில் கலந்து எடுத்துக்கிட்டே வாங்க. வெளிப்பிரயோகமாக குளியல் பொடி உபயோகப்படுத்தணும். நம்மளுடைய மருத்துவமனைக்கு நீங்கள் போகும்பொழுது எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கொடுப்போம். இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கம்மா. இப்போ இனிஷியலாகவே நீங்கள் பார்த்துக்கிறது நல்ல விஷயம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேருமா? எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? திருச்சியிலேருந்து மதி பேசுகிறேன். யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான். என்ன வயதாகுது? 25. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாமா? வணக்கம்மா, சொல்லுங்கள். மேம், கையில எல்லாம் ரவுண்டா ஸ்கின் அலர்ஜி மாதிரி இருக்குது. சரிங்க. ரெட் கலர்ல பெருசா வீங்கிட்டு ரொம்ப அரிப்பா அடிக்குது. முதுகுல பின்னாடி உடம்பு ஃபுல்லா இருக்குது. சரிங்கம்மா. ரொம்ப பெயினா இருக்கு. வெளில போய் செக் பண்ணணும். ரொம்ப அரிப்பா அடிக்குது. வெளியில வெயில் போகவே முடியல சுத்தமா. சரி. வெளியில செக் பண்ணதுக்கு டேப்லெட் ஸ்கின் அலர்ஜி மாதிரி இருக்குன்னு கொடுக்குறாங்க. அந்த டேப்லெட் எடுத்தாதான் அரிக்காம இருக்கு. இல்லைன்னா ரொம்ப அரிக்குது. சரி. உடம்பு ஃபுல்லா பரவுது. சரிங்கம்மா. அதாவது ஸ்கின்ல வந்து அலர்ஜியாக இருக்குது, ஒவ்வாமையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை. இதுக்கு சிம்பிளாக ஒரு பெஸ்ட்டான ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தான். ஒரு கிளாஸ் வெந்நீர் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 2லிருந்து 3 சிட்டிகை மஞ்சள் அதில் ஆட் பண்ணுங்கள். சாப்பிட்ட பிறகு தொடர்ச்சியாக 48 டேஸ் குடிச்சிட்டே வாங்க. ஸோ இந்த இச்சிங், இந்த ஒவ்வாமை பிரச்சனை, நிறைய பேருக்கு பிளட்டில் வந்து அலர்ஜியாக இருக்கும். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக சரியாயிடும். நம்மளுடைய மருத்துவமனைக்கு முறையான சிகிச்சை முறை எடுங்க. சருமம் சார்ந்த தோல் நோய்கள், அதாவது நாள்பட்ட பிரச்சனை, சோரியாசிஸாக இருக்கலாம், கரப்பானா இருக்கலாம், நிறைய வகையான சரும நோய்களுக்கு நம்மளுடைய மருத்துவமனையில் மூலிகை மருந்துகளே தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோமா. ஸோ நீங்கள் நேரில் போய் பார்க்குறது அவசியம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இருக்கீங்க. சொல்லுங்கம்மா. சரி, யாருக்கா கேட்குறீங்க? என்ன வயதாகுதுமா? சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேளுங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் கேள்வியை கேட்கலாமா? என்ன கேள்வியோ கேளுங்க. புரியலம்மா, இன்னொரு வாட்டி கேளுங்க, பொறுமையா கேளுங்க. எங்க அப்பாவுக்கு கால் வலி இருக்கா? முட்டி வலி இருக்கா? கால் வலி இருக்கா? அப்பாட்டே கொடுங்களேன் போனை. என்னம்மா? கால் வலியா? சரி அம்மா, நான் சொல்கிறத கவனிங்க. அப்பாவை ஒரு முறை நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்க சொல்லுங்கள். இப்போ கால்வலி அப்படின்னும்பொழுது அவரோட வயது என்ன அப்படின்னு பார்க்கணும், அவருடைய உடல் எடை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும், என்ன வேலை செய்கிறாங்க, தேய்மானத்தினால இந்த பிரச்சனைகள் இருக்கா, இல்லை சர்க்கரை நோய், வேறு ஏதாவது நோய்க்கு மருந்துகள் எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிறத தெளிவாக அவர்கிட்ட கேட்டுட்டு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்பாவை நேரில் வந்து பார்க்க சொல்லுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ மேம். உங்கள் பேருமா, எந்த ஊர்லேருந்து? ராணி மேம், புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன் மேம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? எனக்கு வயசு 30 ஆகுது மேம். கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு, குழந்தையே இல்லை. சரிங்கம்மா. பீரியட்ஸ் வந்தாலும் ஓவர் ப்ளீடிங் ஆகுது மேம். அதனால பிளட்டும் கம்மியாயிருது மேம். கர்ப்பப்பை ஆஸ்பத்திரியில போய் செக் பண்ணதுக்கு கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்றாங்க மேம். வேற என்ன தொந்தரவுகள் இருக்குமா? ஸ்கேன் பார்த்தீங்களா? இருக்குங்க மேம். ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கு. சரி அம்மா, நம்மளுடைய மருத்துவமனையில் இதற்கு மூலிகை மருந்துகள் கொடுத்து தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். அதாவது இந்த மாத விளக்கிலேயே இந்த கட்டியை கரைத்து வெளியில் கொண்டு வர அளவுக்கு நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் மூலிகை மருந்துகள் இருக்குது. குழந்தையின்மை அப்படின்னு பார்க்கும்பொழுது நிச்சயமாக இந்த ஃபைப்ராய்ட்ஸ், நீர்க்கட்டி, எண்டோமெட்ரியம் திக்னஸ் இது எல்லாமே ஒரு முக்கியமான காரணம். ஸோ நீங்கள் லேட் பண்ணாமல் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸோட இல்லை பிளட் டெஸ்ட் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கலாம். நாடி பரிசோதனை செய்து உங்களுக்கு ஒரே தீர்வுகள் கொடுப்போம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் கிரிஜா மேம். எந்த ஊர்லேருந்துமா? நாங்க டெனிகோட்டை தாலுக் மேடம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எங்களுக்காக தான் மேடம். உங்கள் ஏஜ்மா? ஏஜ் 45. ஓகே, உங்கள் கொஷின் என்னவோ கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து ஒரு 10 வயசு குழந்தைல இருந்துட்டு ஆஸ்மா இருக்கு மேடம். எல்லாம் இருக்கும். சரி, எல்லாம் நல்லா செய்யுது. எனக்கு ஒரு சைடு தான் தலைவலி, கழுத்து வலி தான் நிறைய வருதுங்க மேடம். நைட் எல்லாம் தூங்க முடியல. ரொம்ப நாள் அந்த பிரச்சனையே இருக்குங்க. சரி, கழுத்து வலி இருக்கு. சரி, ஒரு சைடு தலைவலி கண்ணுக்கிட்ட இருந்து ஒரே சைடு தலைவலி நிறைய வருது. சரி அம்மா, தலைவலி அப்படிங்கிறது ஒரு அறிகுறி. மோஸ்ட்டாக உங்களுக்கு சளி பிரச்சனை இருக்கிறதுனால தலையிலையும் உங்களுக்கு நீர் கோர்த்து இருக்கும். காற்று பைகள் மட்டும் நம்மளுடைய தலைப்பகுதிகளில் 4 ஜோடி காற்று பைகள் இருக்குது. அங்கே காற்றுகள் மட்டும் இருக்கணும். அதை தவிர நீர் கோர்த்து இருந்தாலோ சளி அங்கே போய் தங்கியிருந்தாலோ நமக்கு தலைவலி இருக்கலாம். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குன்னா தலைவலிக்கலாம். தண்ணி கம்மியாக குடிக்கிறீங்கன்னா தலைவலிக்கலாம். தூக்கம் முறையான ஒரு உறக்கம் இல்லை அப்படின்னா தலைவலி இருக்கலாம். ஸோ தலைவலி அப்படிங்கிறது ஒரு அறிகுறி தான். நீங்கள் இதற்கு முறையாக என்ன காரணத்தினால வருது அப்படிங்கிறதுக்கான தீர்வுக்கு சிகிச்சை எடுக்கணும். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனைக்கு வரும்பொழுது உங்களுக்கு கழுத்துகளில் எலும்புகள் தேய்மானம் ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம். ஸோ அதை பரிசோதனை செய்து இந்த ஆஸ்துமாவுக்கும் நாங்கள் மெடிசன்ஸ் கொடுப்போம். இப்போதைக்கு முசுமுசுக்கை அப்படிங்கிற கீரையை எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். இந்த நாள்பட்ட சளி பிரச்சனை, ஆஸ்துமா நோய்களுக்கு இது கஷாயம் மாதிரியோ இல்லை துவையல் மாதிரியோ பண்ணி நீங்கள் உணவில் அப்பப்போ சேர்த்துக்கோங்க. வாரத்தில் 2 நாட்கள் வேது பிடிங்க. தலையில் கோர்த்துருக்க நீர்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அப்போ இமீடியட்டாக தலைவலிகள் குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு சிலருக்கு கண்ணில் வந்து பவர் இருக்கும். ஸோ கண்ணில் வந்து பவர் இருக்கும் பொழுதும் நமக்கு இந்த மாதிரி தலைவலி பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் காரணம். ஸோ நேரில் வந்து பார்க்குறது நல்ல விஷயம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் சொல்லுங்கள். எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க சார்? நான் ஈரோட்டிலேருந்து பேசுகிறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான். உங்கள் வயது என்ன? வயசா? உங்கள் வயசு. சரி, தொடர்ந்து பேசலாம். உங்கள் கேள்வி. சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாம். சொல்லுங்க. இது எனக்கு காக்கா வலிப்பு இருக்குது. காக்கா வலிப்பு பிரச்சனை. ஓகே சார், நீங்கள் உங்களுடைய பழைய ரிப்போர்ட்ஸ் வச்சுருந்தீங்க ஏதாச்சும் அப்படின்னா எடுத்துகிட்டு நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்கள். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை இந்தியாவில் 6 மாநிலங்களில் இருக்குது. தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, கர்நாடகா அண்ட் பாண்டிச்சேரி. ஸோ இதில் 95 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ டிவியில் ஸ்க்ரோலில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நியர்பர் பிரான்ச்சில் போய் பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? வணக்கம் மேம். என்னோட பேர் ஸ்ரீமதி. நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, யாருக்கா கேட்குறீங்க? என்னோட அப்பாவுக்காக கேட்கணும் மேம். ஒரு 7 இயர்ஸா அவங்களுக்கு ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் இருக்குங்க மேம். என்ன வயதாகுதுமா அப்பாவுக்கு? 51 வயசாகுது மேம். சரிம்மா, தொடர்ந்து பேசுங்க. நடக்கிறாருங்களா? நடக்க முடியல மேம். அடுத்த படுக்கையா தான் இருக்காங்க. சரி, அவங்களுக்கு வந்து சுகர் இருந்துச்சு மேம். சரிங்க. அப்புறம் அவங்க கொஞ்சம் ட்ரிங்க்ஸும் பண்ணாங்க. நாங்க சொன்ன எவ்வளவோ சொல்லி அவங்க கேட்கல. சரி, அவங்களுக்கு வந்து இப்போ 7 இயர்ஸ் முன்னாடி ஸ்ட்ரோக் வந்துருச்சு. வெளியில நாங்க ட்ரீட்மெண்ட் நிறைய இடத்துல பார்த்தோம் மேம். சரிங்கம்மா. கேட்க மாட்டேங்குதுங்கம்மா. சரி அம்மா, ஃபஸ்ட்டு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும். இது வந்து வாத நோய் அப்படின்னு நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம். ஸோ பக்கவாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதற்கு முறையான சிகிச்சை முறை எடுக்கணுமா? 7 வருஷமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. நரம்புகள், தசைகளில் இறுக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும்.
மூட்டுகளில் ஜாயிண்ட்டில் வந்து ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கும். அதை சரி செய்வதற்கு நம்மளுடைய மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறும் வசதிகளும் இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக ஒரு 10லேருந்து 15 நாட்கள் இந்த பஞ்சகர்மா மற்றும் வர்ம சிகிச்சை அவருக்கு எடுக்கணும். நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கரெக்டாக ஒரு 6லேருந்து 8 மாதம் ஃபாலோ பண்ணணும். உடல் பயிற்சிகள் என்னென்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்போம். இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போதைக்கு முடக்கற்றான் கீரையும் வாதநாராயணன் இலை இது 2ம் சம அளவு எடுத்து பொடி பண்ணி வச்சுட்டு டெய்லி நைட்டு தூங்க போகும்பொழுது ஒரு 5 கிராம்ஸ் வெந்நீரில் கலந்து கொடுத்துட்டே வாங்க. ஆனால் இதற்கு ப்ராப்பராக சிகிச்சை எடுக்கணும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இதற்கு சிகிச்சை முறைகள் கொடுத்துட்ருக்கோம். வீல் சேரில் வரக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நார்மலாக இயல்பாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ 7 இயர்ஸாக இருக்கிறதுனால ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் அவசியம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? நாங்க திருவாரூர்ல இருந்து பேசுறோம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். எனக்கு 41 வயசு ஆகுது. ம், வணக்கம்மா, சொல்லுங்கள். எனக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரிங்கம்மா. அது ஃபுல் செக்கப்பும் பண்ணியாச்சு. 3 டெஸ்ட் எடுத்துட்டு 3 ஸ்கேன் பண்ணியிருக்கோம். சரி, ஃபுல்லா செக்கப் தான் பண்ணாங்க. ஆனா எனக்கு வந்து ஒண்ணுமே இல்ல, நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்கம்மா. ஆனா எனக்கு யூரின் போற இடத்துல வலி எரிச்சல் இருக்கு, வலி வைப்பல். ஆனா எல்லாமே நார்மலா இருக்கு. சரிம்மா. ஃபஸ்ட்டு வந்து வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிங்க. தண்ணி கரெக்டாக குடிங்கம்மா. ஒரு நாளைக்கு ஒரு 2.5லேருந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். நல்லா தூங்குங்க. உடல் உஷ்ணத்தை நம்ம ஃபஸ்ட்டு குறைக்கணும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன், கிருமி தொற்று ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. திரிபலா சூர்ணம் வந்து எடுங்க, நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த திரிபலா சூர்ணம் 5 கிராம் நைட்டு தூங்க போகும்பொழுது வெந்நீரில் கலந்து எடுத்துக்கோங்க. இதே திரிபலா சூர்ணத்தை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எக்ஸ்டர்னலாக வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இருந்தாலும் ப்ராப்பராக வந்து நம்மளுடைய மூலிகை மருந்துகள் எடுக்கும்பொழுது கட்டாயம் இதை சரி பண்ண முடியும். நேரில் வந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? எனக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டமா. சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் கேட்க. வயது என்னம்மா? 52. சரி, உங்கள் கேள்வியே கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்கள். எனக்கு இந்த இலைப்பு இருக்குமா? சரி, ஓகே. எத்தனை வருஷமாக இருக்குது? ஒரு 10 வருஷம் 15 வருஷமா இருக்கு. சரி அம்மா, நீங்கள் பேசும்போதே உங்களுக்கு தெரியுது, கவலைப்படாதீங்க. உங்களை மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்க நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் மருந்துகள் ஆரம்பித்து 10 நாட்களையே அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தெரியும். மூச்சு இழுத்து விடவே முடியாது. மூச்சு அப்படியே திணற ஆரம்பிக்கும். மூக்கில் மூச்சு எடுக்காமல் வாயில் மூச்சுகள் எடுப்பாங்க. அப்படியே இலைக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கடுத்து சளி வெளியிலேயே வரலை அப்படின்னு சொல்லுவாங்க. நெஞ்சு பகுதியில் ஒரு அழுத்தமாக இருக்குது. உணவு வந்து சாப்பிட முடியல, தண்ணி குடிக்க முடியல, படுத்து தூங்க முடியல, சேரில் உட்காந்து தான் தூங்க முடியுது. இன்ஹேலர் யூஸ் பண்ணால் கூட எனக்கு ரிசல்ட் இல்லை. ஒரு நாளைக்கு 8லேருந்து 10 முறை உபயோகப்படுத்தினாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாள்பட்ட சளி பிரச்சனை, ஆஸ்துமா நோய்க்கு நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் மூலிகை மருந்துகளில் நிரந்தரமான தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது நுரையீரல் ஃபுல்லாகவே அவங்களுக்கு சளி கோர்த்துருக்கோம், நீர் கோர்த்துருக்கோம். இது எல்லாத்தையுமே நம்ம முழுமையான குணம் தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கவலைப்படாதீங்க. நீங்கள் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு கால் பண்ணுங்கள். நியர்பை பிரான்ச்சோட அட்ரஸ் உங்களுக்கு அனுப்புவாங்க. கட்டாயம் நீங்கள் நேரில் வந்து சிகிச்சை எடுங்கம்மா. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு 3 மாதத்தில் முழுமையான தீர்வுகள் கொடுக்க முடியும். நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய மூலிகை மருந்துகளும் இன்னொரு 3 மாதம் தொடர்ச்சியாக ஒரு 6 மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே இன்ஹேலர் இல்லாமல் நம்மளால் சரி பண்ண முடியும். ஸோ கட்டாயம் நீங்கள் நேரில் போய் பாருங்கள். நன்றி அழைத்தமைக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? பேசுங்கம்மா, கேட்குது, தொடர்ந்து பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே, சரிம்மா. யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேடம். உங்கள் வயது? வயது 46. தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாமா? வணக்கம், சொல்லுங்க. காலு முட்டி வலி மேடம். சரிங்கம்மா. 2 முட்டுல வலி இருக்கா? 2 முட்டிலையும் ஒரு முட்டியை சுத்தமா மடக்க முடியல. பின்வாட்டம் வந்து ரொம்ப வீங்கி போயிடுச்சு. சரிம்மா. அம்மா, நம்மளுடைய மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் வந்து சிகிச்சை எடுக்கணுமா? ஏன்னா இதுக்கு ஜானுவஸ்தி அப்படிங்கிற சிகிச்சை கொடுக்குறோம். பிச்சுன்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி தசைகளில் இறுக்கங்கள் அதிகமாக இருக்கும். அதை சரி செய்யக்கூடிய சிகிச்சை முறைகள். இப்போ வலிகள் இருக்குது அப்படின்னா நிறைய பேர் வலி மாத்திரைகளாக உள்ளே செலுத்துகிறாங்க. ஆனால் அங்கே மூலிகை தைலம் போட்டு அந்த தேய்மானத்தை சரி செய்யக்கூடிய வழிமுறைகள்,
தசைகளில் இறுக்கங்கள் அதிகமாக இருக்கும், இரத்த ஓட்டம் குறைவாக இருக்கும், தசைகள் பலவீனமாக இருக்கும். இது எல்லாமே சரி செய்யக்கூடிய வெளிப்புற சிகிச்சைகளும் நம்ம சேர்த்து பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்மளுடைய மருத்துவமனையில் ஒரு 5லேருந்து 10 நாட்கள் 15 நாட்கள் உங்களுடைய உடல் பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நாங்கள் இத்தனை நாட்கள் தங்கி சிகிச்சை பெறணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தால் கட்டாயம் சரி பண்ணிக்கலாம். ஆரம்ப கட்ட நிலையில் பெண்கள் நம்ம முக்கியமாக வந்துட்டு லேசான ஒரு மூட்டு வலி ஆரம்பிக்கும். அப்போவே நம்ம மருத்துவர் அணுகாமல் அது சுத்தமாக காலை மடக்கவே முடியல, ஃபஸ்ட்டு ஒரு காலில் மட்டும்தான் இருந்துச்சு, அப்புறம் இப்போ 2 கால்லையும் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஒரு காலில் பாதிப்பு இருக்கும்போது அப்படியே மேனேஜ் பண்ணி சமாளித்து நடந்துருவாங்க, சாஞ்சு நடப்பாங்க, நம்மளுடைய வேலைகள் ஓரளவுக்கு செய்ய முடியுதுன்னு சொல்லி அப்படியே இருப்பாங்க, வலியோடையே இருப்பாங்க. எப்போ வந்து 2 கால்கள்லையுமே பிரச்சனைகள் ஏற்படுதோ அப்போ தான் வந்து மருத்துவமனைக்கு அணுகுவாங்க. சரி, 2 மூட்டுகளும் ரொம்ப தேய்மானம் ஆன பிறகு தான் வருவாங்க. ஸோ நீங்கள் இப்போ உடனடியாக நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்கள், அந்த வீக்கங்கள் எதனால் இருக்குது, ரத்த ஓட்டம் குறைவுனால இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதற்குரிய சிகிச்சை முறை கொடுக்கணும். மூசாம்பர பற்று அப்படிங்கிறது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது வெளிப்பிரயோகமாக வெந்நீரில் கலந்து வெளியில் பேக் மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் வெந்நீர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? மாயவரத்துலேருந்து பேசுகிறேன். யாருக்கா கேட்குறீங்க சார்? எனக்காக தான். உங்கள் வயது என்ன? 36 மேம். தொடர்ந்து உங்கள் கேள்வியே கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கள் சார். புரட்டை வருது மேம். சரி, எத்தனை வருஷமாக இருக்குது? இது ஒரு 10 வருஷமாக இருக்குங்க. சரி, ஓகே. உங்களோட உடல் எடை அதிகமாக இருக்குங்களா? ஆமாங்க. சரி, அதாவது உடல் எடை தான் நம்ம குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ குரட்டை வருது அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் ஒபிசிட்டி, உடல் எடை அதிகரித்தல் தான். ஸோ அதற்கு அடுத்து ஃபேட்டி லிவர் வந்து ரொம்ப அந்த ஃபேட் டெபாசிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால லிவர் வந்து ரொம்ப வீக்கமாக இருக்கிறத பார்க்க முடியும். லிவருக்கு கீழே நமக்கு டயஃப்ரம் அப்படின்னு ஒரு மெல்லிய படலம் வந்து இருக்கும். அது அழுத்தம் கொடுக்கறதுனால தான் இந்த ஸ்னோரிங், அதாவது குரட்டை அப்படிங்கிற பிரச்சனை ஏற்படுது. ஸோ உடல் எடை குறைக்கணும். உங்களுக்கு அந்த நுரையீரலில் இந்த லிவரில் இருக்கக்கூடிய இந்த ஃபேட்டை வந்து குறைப்பதற்கான வழிமுறைகள் ஃபாலோ பண்ணணும். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நொச்சி இலை கஷாயம் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ தொடர்ச்சியாக ஒரு 48 டேஸ் எடுங்க. நம்மளுடைய மருத்துவமனையில் உடல் எடை குறைப்பதற்கான வழிமுறைகள், வாழ்க்கை முறைகளை நம்ம என்ன தவறு செய்கிறோம், நீங்கள் என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுப்போம். யோகாசன பயிற்சிகள் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். கோலான் ஹைட்ரோதெரப்பி அப்படிங்கிற சிகிச்சை நீங்கள் கட்டாயம் எடுக்கணும். பல வருஷமாக உடம்புல தங்கியிருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றிட்டு நம்ம சிகிச்சை முறைகள்லாம் ஆரம்பித்தோம் அப்படின்னா உடல் எடை நல்லா படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். படிப்படியாக உடல் எடை குறைப்பது தான் உடலுக்கும் எந்தவித சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ நம்மளுடைய மருத்துவமனைக்கும் நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் பாக்கியலட்சுமி. சரி, மதுரை. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு. உங்கள் வயது என்ன? 51. தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாமா? வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேம். சொல்லுங்க மேம். எனக்கு கர்ப்பப்பையில வந்து சரி பீரியட் ப்ராப்ளம் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 48 வயசுல ஒரு ட்ரிப் கொஞ்சம் ப்ளீடிங் அதிகமா போச்சு, அப்புறம் சரியாயிடுச்சு. சரிங்கம்மா. திருப்பி இப்ப எனக்கு 51 வயசு ஆச்சு, ஆனா இன்னும் நிக்கல. சரி. 1 இயருக்கு முன்னாடி நாங்க ஸ்கேன் பண்ணோம். அப்ப வந்து ஃபைப்ராய்டு கட்டி வந்து 3.3 mm இருந்துச்சு மேம். சரி. டாக்டர் என்ன சொன்னாங்க, அது நிக்க நிக்க சுருங்கிரும் அப்படின்ட்டாங்க. சரி, நாங்களும் 1 இயர் வெயிட் பண்ணோம். சரி. இப்ப திருப்பி ஸ்கேன் பண்ணி பாக்குறப்ப அந்த ஃபைப்ராய்டு கட்டி வந்து 4.2 mm வந்துருச்சு. அது சரி. இது போக இன்னொன்னு ஏதோ அனதர் கட்டின்னு சொல்லி ஒரு 2 mm சொல்லியிருக்காங்க மேம். சரி. இப்ப இந்த கட்டி இருக்கிறதுனால என்ன செய்யறாங்க, சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்றாங்க. சரிங்க. எனக்கு என்ன ப்ராப்ளம்னா பீரியட் டைம்ல ஃபுல்லா உங்களுக்கு ஹீமோகுளோபின் குறைஞ்சிருது. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு 7.2 தான் இருக்குது. சரி. இப்படி இருந்தா சர்ஜரி தான் பண்ணணும்ன்றாங்க. சரி. எனக்கு யூட்ரஸ் எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்ல மேம். இது சர்ஜரி இல்லாம எப்படி இதை கியூர் பண்ணலாம்ன்றது தெரியணும். இன்னொன்னு எங்க சிஸ்டருக்குலாம் 45 இயர்ஸ்ல நின்றுச்சு. சரிங்கம்மா. பட் எனக்கு இன்னும் நிக்கலங்க மேம். இது என்ன ப்ராப்ளம்? சரி. எனக்கு கொஞ்சம் இப்ப ஒரு 1 மந்த்தா மட்டும் இந்த வயிறு லைட்டா வெயிட்டா இருக்கு, மற்றபடி எனக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்ல. சரி.
பீரியட் பாத்தீங்கன்னா ஒரு 3 நாள் மட்டும் கொஞ்சம் அதிகமா போற மாதிரி இருக்கும். சரிங்க. அப்புறம் 5 டேஸ்ல கம்ப்ளீட் ஆயிடும். சரி, கவலைப்படாதீங்க. இதற்கு நம்மளுடைய மருத்துவமனையில் மூலிகை மருந்துகளே நம்ம சரி பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு ஃபைப்ராய்ட்ஸ் வந்து ப்ளீடிங் அதிகமாக ஆகுது அப்படிங்கிறதே தெரியறதில்ல. அப்படியே அதிகமானால் கூட அதை கவனிக்காமல் விட்டுருவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த மாதிரி ரத்த சோகை ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம். ஸோ இப்போ 7 கிராம் சொல்கிறீங்க, கண்டிப்பாக வந்து ஹீமோகுளோபினை நம்ம அட்லீஸ்ட் ஒரு 11 to 12 கிராம்ஸ் வரைக்கும் நம்ம நார்மலுக்கு கொண்டு வரணும். இந்த மதுரையில் நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை இருக்குது, அங்கே நேரில் போய் பாருங்கள். இதற்கு மூலிகை மருந்துகள் எடுக்கும் பொழுது கட்டாயம் இந்த ப்ரெஃப்யூஸ் ப்ளீடிங், எக்ஸஸ் ப்ளீடிங் ஆகுது இல்லையா, அது எல்லாமே உங்களுக்கு நார்மலுக்கு வந்துடும். கட்டியை கரைத்து வெளியில் கொண்டு வர அளவுக்கு மூலிகை மருந்துகள் இருக்குது. இப்போ உங்கள் சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் 45லே ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அப்படி ஆகணுங்கிறது கிடையாது. ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 55 வரைக்கும் கூட டைம் எடுத்துக்கும். ஒரு சிலருக்கு 58 வரையும் கூட மென்சஸ் வரும். ஸோ மென்சஸ் வந்துட்டு எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் இயற்கையாகவே மென்சஸ் ஆகுது அப்படின்னா உடம்புக்கு நல்ல விஷயங்கள் தான். பெண்களுக்கு வந்து எப்போ மென்சஸ் ஸ்டாப் ஆகுதோ அப்போ தான் எலும்புகள் தேய்மானம், உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது, கொலஸ்ட்ரால் வர்றது, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ மென்சஸ் வருது அப்படின்னும்பொழுது உங்களுக்கு அது நார்மல் தான், அது நீங்கள் ஒன்றும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்கக்கூடாது. ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ளீடிங் அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து நார்மலுக்கு கொண்டு வர அளவுக்கு, ரெகுலரைஸ் பண்ணுற அளவுக்கு நம்முடைய மருத்துவமனையில் மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ மெடிசன் நீங்கள் இம்மீடியட்டாக வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸோ அதற்கு நம்மளுடைய மருத்துவமனைக்கு நீங்கள் ரிப்போர்ட்ஸோட நேரில் போய் பாருங்கள். கழற்சிக்காய் சூரணம் வந்து எடுத்துக்கலாம், கருஞ்சீரகம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் தொடர்ச்சியாக நீங்கள் எடுக்கும் பொழுது இந்த கட்டி வந்து உங்களுக்கு மென்சஸ் வழியாகவே கரைஞ்சி வெளியில் வரும். அதே மாதிரி ஹீமோகுளோபின் ரைஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய மருத்துவமனையில் மெடிசன்ஸ் இருக்குது. நீங்கள் உணவில் வந்து பேரிச்சம்பழம், அத்திப்பழம், மாதுளம்பழம், கருவேப்பிள்ளை, புளிச்சக்கீரை, சுண்டைக்காய், இந்த மாதிரி பனவெல்லம், இது மாதிரி நிறைய உணவுகளில் வந்து நீங்கள் சேர்த்துக்கும் பொழுது ஹீமோகுளோபின் நல்லாவே ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு மேலேயும் உங்களுக்கு குறையிறது வந்து ரொம்ப டேஞ்சர் ஆகிடும். ஸோ அதனால் கரெக்டாக எல்லாத்துக்குமே சேர்த்து மெடிசன்ஸ் எடுக்கணும். பயப்பட வேண்டாம், நீங்கள் நேரில் போய் பாருங்கள். கட்டாயம் ஆப்ரேஷன் இல்லாமலேயே உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவோம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர்? என் பேரு நாகம்மா. எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? கிருஷ்ணகிரி மாவட்டம். சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்கு இருக்கிறேன். உங்கள் வயது என்னம்மா? எனக்கு வயசு 56. சரி, உங்கள் கேள்வியை கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேம். எனக்கு கை காலெல்லாம் வெள்ளை வெள்ளையா இருக்குது, அதெல்லாம் ரொம்ப பரவுது, அதுதான் வந்து பார்க்கலான்னு. சரிங்கம்மா, கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள். நம்மளுடைய ஆமூரா மேம்? நீங்கள் நியர்பை நம்மளுடைய மருத்துவமனை நம்மளோட டிவியில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்குல்ல, டிவியில் ஒரு நம்பர் போயிட்டுருக்கு, அதுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பக்கத்தில் எந்த மருத்துவமனை உங்களுக்கு சீக்கிரமாக போயிடலான்றதை சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அட்ரஸ் எல்லாமே சென்ட் பண்ணி விடுவாங்க. நீங்கள் நியர்பை பிரான்ச்சில் போய் பாருங்கள். இந்த வெண்புலிகளுக்கும் நம்மளுடைய மருத்துவமனையில் மூலிகை மருந்துகள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வில்வம் உங்களுக்கு கிடைக்கும், வில்வம் வந்து எளிதில் கிடைக்கும். ஸோ வில்வம் இலை எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் சம அளவு நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு சாப்பிட்ட பிறகு காலையிலையும் நைட்டும் 2 வேளை ஒரு 3 to 5 கிராம் வெந்நீரில் கலந்து சாப்பிட்டுட்டே வாங்க. வெளிப்பிரயோகமாக இதுக்கு நாங்கள் ஆயின்மெண்ட் எல்லாமே கொடுக்குறோம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பிக்மெண்டேஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இளம் சூரியன் வெயிலில் ஒரு அரை மணி நேரம் இருக்கிறது நல்ல விஷயம். ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம், நம்மளுடைய பிரான்ச்சில் போய் பாருங்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் பேசுங்க. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? உங்கள் வயதுமா? 47 வயசாகுது. கேள்வியை கேளுங்கம்மா. கால் வீங்கி போகுதுங்க. ஓகே, கொஞ்சம் ஒரு 5 மாசம் 2 வாட்டி வந்துட்டு. சரிங்கம்மா. அதுக்கு அப்புறமா மாசம் 2 வாட்டி வந்துட்டு, அதோட கால் வீங்கிங்க, ஒரு கால் மட்டும். சரி அம்மா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதனால் கால் வீக்கம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை பார்த்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். நம்முடைய மருத்துவமனைக்கு நீங்கள் ஒரு முறை நேரில் வந்து பாருங்கள். மருந்துகள் ஆரம்பித்து உங்களுக்கு 10 to 15 நாட்கள்லேயே அந்த வீக்கங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு நீர்முள்ளி அப்படிங்கிற மூலிகை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதனால் கஷாயம் மாதிரி போட்டு ஒரு 60 to 80 ml வரைக்கும் தொடர்ச்சியாக 15 நாட்கள் எடுங்க. நம்மளுடைய மருத்துவமனைக்கும் நேரில் வந்து பாருங்கம்மா. கால் வீக்கம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது.
ஆரம்ப கட்ட நிலையிலே பார்க்குறது நல்லது. அப்படி இல்லைன்னா அடுத்த இன்னொரு கால்லையும் வந்து உங்களுக்கு வீக்கங்கள் வர ஆரம்பிச்சிடும், நடக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ ஒரு முறை நேரில் வந்து பாருங்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? நான் மதுரையில இருந்து கூப்பிடுறேன். யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தாங்கம்மா. உங்கள் வயது என்ன? வயது 40 வயசு ஆகுது. இப்போ கேளுங்கம்மா கேள்வியை. சொல்லுங்கம்மா. நான் டெய்லரிங் வேலை பார்க்குறேங்கம்மா. சரிங்கம்மா. கை விரல் வந்து அந்த 3 விரல் லாஸ்ட் சுண்டு விரல் அந்த 3 விரல் விடிய கற்கால மட்டும் ரொம்ப பிடிச்சி இழுத்துட்டு வலிக்குதுங்கம்மா. சரி அம்மா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய வேலைகள்னால வரக்கூடிய வலி தான். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். டெய்லி வந்து ஏதாவது ஒரு மூலிகை தைலம், பிண்ட தைலம் ரொம்ப நல்ல வேலை செய்யும். ஸோ பிண்ட தைலத்தை லேசாக சூடு பண்ணி எங்கெல்லாம் உங்களுக்கு வலிகள் இருக்கோ, குறிப்பாக கழுத்துலேருந்து தோள்பட்டை, இந்த கைகள், குறிப்பாக இந்த மணிக்கட்டுகள், இங்கே எல்லாமே நீங்கள் அந்த எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மைல்டாக ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஜென்டிலாக மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வெந்நீர் வச்சு முடிஞ்சால் அதில் எப்சன் சால்ட்டோ இல்லை கல்லுப்பு போட்டு நல்லா உருவி ஊற்றிக்கோங்க. ஸோ இது நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸ்டிஃப்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பெயின் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இதிலேயே உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தெரியும். நல்ல உணவு வந்து ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கோங்க. நரம்புகள் நல்லா வலுவடைகிறதுக்கு அபுக்கரா சூர்ணம் எடுத்துக்கலாம். உடம்புல கால்சியம் சத்துக்கள் நல்லா ஆரோக்கியமாக கிடைக்கணும் அப்படின்னா பெருண்டையை வந்து துவையல் மாதிரி பண்ணியோ இல்லை பொடி மாதிரி பண்ணியோ எடுத்துக்கலாம். சிகிச்சைகள் வந்து கொடுக்கணும். ஒரே மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிறதுனால மூட்டுகளில் ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஸோ இதற்கு வந்து எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் அந்த எக்ஸசைஸ், அந்த பால் எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். நம்மளுடைய மருத்துவமனைக்கு வரும்போது என்னென்ன உடல் பயிற்சிகள் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்போம். பயப்பட வேண்டாம், இது சரி, ஈஸியாக சரி பண்ணிடலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? விஜயலட்சுமி பேசுகிறேன், சாத்தங்குடியிலேருந்து. யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான். உங்கள் வயது என்ன? எனக்கு 47 ஆகுது. தொடர்ந்து உங்கள் கேள்வியே கேட்கலாமா? வணக்கம்மா, சொல்லுங்கள். டாக்டர் பேசணுங்க. டாக்டர் இருக்காங்கம்மா, உங்கள் கேள்வியை கேளுங்க. சொல்லுங்கம்மா. கர்ப்பப்பையில வந்து கட்டி இருந்துச்சு, அது சர்ஜரி பண்ணேன். அதுல இருந்து காது எரிச்சல் ரொம்ப இருக்கு. என்ன கட்டின்னு தெரியுமா? கட்டி நீர் கட்டி மாதிரி வந்துச்சுன்னு சொன்னாங்க. எப்பமா ஆபரேஷன் பண்ணது? ஒரு 4-5-6 மாசம் ஆச்சு. ஓகே, ஆபரேஷன் பண்ணதுல இருந்து காதுல சவுண்ட் கேக்குதா? சவுண்ட் கேக்குது மேடம். குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் அது சரியாயிடுதா? இல்லையே, அதுல இருந்து இரைச்சல் அதிகமா இருக்கு. சரி, அதாவதுமா இது நம்மளுடைய காது பகுதியில் அந்த இயர் ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம், அதை டிங்க்லிங் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு சிலருக்கு இரைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் மொபைல் ஃபோன்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறீங்களா? நிறைய பேர் ஹெட்செட் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ், நர்வ்ஸ் எல்லாம் வீக்னஸ் ஆகிறதுனால இந்த பிரச்சனைகள் வருது. உங்களுக்கு மருதம்பட்டை சூர்ணம், நாவல்பட்டை சூர்ணம், திரிபலா சூர்ணம், இது 3ம் சம அளவு எடுத்துக்கோங்க. டெய்லி நைட்டு தூங்க போகும்போது ஒரு 5 கிராம் எடுத்துக்கிட்டே வாங்க. நம்மளுடைய மருத்துவமனைக்கும் நேரில் வந்து பார்க்கலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே டாக்டர், இப்போ வந்து நாள்பட்ட சளி தொந்தரவுக்காக இருக்கட்டும், சைனசிட்டிஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இதுக்கு வந்து ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறீங்க? நம்மளுடைய உடலில் ஒரு நோய் ஏற்படுது, அது சைனஸ் பிரச்சனையாக இருக்கலாம், நுரையீரல், சர்மம் சார்ந்த பிரச்சனை, பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், அல்சர் பிரச்சனைகள், கிட்னியில் ஏற்படக்கூடிய ஸ்டோன்ஸு, நம்ம உடம்புல எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு முக்கிய காரணம் கழிவுகளுடைய தேக்கம். கழிவுகளுடைய தேக்கம் இருக்கிறதுனால தான் நம்ம உடம்புல வாதம், பித்தம், கபம் சமநிலையற்று காணப்படும். அப்போ முதல் சிகிச்சையாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தெரப்பி வந்து கொடுக்குறோம். கோலான் ஹைட்ரோ தெரப்பி அப்படிங்கிற சிகிச்சை முறை கொடுக்குறோம். பல வருஷமாக நம்ம உடம்புல தங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ அதற்கடுத்து சைனசைட்டிஸ்க்கு
உள்ளுக்கு வந்து மூலிகை கஷாயங்கள், வெளிப்புரியமாக நசியம்ங்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் தொடர்ச்சியாக ஒரு 3 to 6 months எடுக்கும்பொழுது கம்ப்ளீட்டாக சரியாயிடும். ஓகே டாக்டர், இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் சளி தொந்தரவுக்கான காரணங்கள் என்ன, என்னென்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும், ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்றத சொன்னீங்க. நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.